அப்போ சர்ஜரினா கட்டிய மட்டும் எடுப்பீங்களா டாக்டர்? இல்ல கட்டி இருக்கிற பிளாடரையே சேர்த்து எடுத்துருவீங்களான்றது அடுத்த கேள்வி வரும். ஸோ பெரும்பாலான சமயங்கள்ல கேன்சர், இன்வேசிவ் கேன்சர்ன்னு வந்துட்டா, ஃபுல் பிளாடர தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ ஃபுல் பிளாடர ரிமூவ் பண்ணிட்டா, அந்த யூரின் டியூப் எங்க போய் வைப்பீங்க? அப்படின்றது தான் அடுத்து பேஷண்ட்டுக்கு வர்ற பயம். ஸோ அதில என்ன ஒரு பிராக்டிகலான விஷயம் அப்படின்னா, இப்போ 2 கிட்னிலேருந்து டியூப் வருது. அந்த டியூப்லேருந்து யூரின் கன்டினியூஸா கலெக்ட் ஆயிட்டே இருக்கும். அது பிளாடர்ல ஸ்டோர் ஆகும். ஒரு சைஸ் குவான்டிட்டி அது வந்ததுக்கப்புறமா அந்த பிளாடர் எம்ப்டி பண்ணுற சென்சேஷன் வரும். பிளாடரை எம்ப்டி பண்ணுறோம். இப்போ இந்த பையையே நம்ம எடுத்தாச்சு. அப்போ கன்டினியூஸா வர யூரின் எங்க போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத மிமிக் பண்றதுக்காக, அந்த பிளாடர மிமிக் பண்றதுக்காக, இன்னொரு பை மாரி டிசைன் பண்ணி, உள்ள இருக்கிற குடலையே ஒரு சின்ன பார்ட் எடுத்து, அது ஒரு பை மாரி டிசைன் பண்ணி, அத பிளாடரா ஒரு நியோ பிளாடரா ஆக்கிருவாங்க. ஆக்கி அத உள்ள வச்சிருப்பாங்க. அதுல கலெக்ட் ஆகும். அப்பப்ப நம்ம யூரின் போய்க்கிற மாரி இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்னும் சில பேருக்கு அந்த மாரி முடியாத பட்சத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டர்னலாவே ஒரு பேக் வச்சுருவாங்க. இப்ப எப்படி வந்து நம்ம குடல் கேன்சர்ல பார்த்தோம் இல்லையா? அத ஃபுல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த மோஷன் கலெக்ட் ஆகுற ஒரு பேக் வைக்கிறோமோ, அதே மாரி இந்த 2 டியூபையும் கனெக்ட் பண்ணி வெளியில ஒரு பேக் மாரி வச்சுருவாங்க. அந்த பேக்க அப்பப்போ எம்ப்டி பண்ணிக்கிற மாரி இருக்கும். இத சொன்னோனயே ஒரு 70 வயசு உள்ள ஆளுக்கு, அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவரு எல்லா ஃபேமிலிலாம் செட்டில் பண்ணிட்டு, அவர் என்ன நெனச்சிருப்பாரு, நம்ம கடைசி காலத்தில இருக்கோம் அப்படின்னு நெனைப்பாரு. இந்த டயத்தில போய் எனக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையா? எனக்கு இது வேணுமா? அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய ஹெசிடேஷன் பேஷண்ட் கிட்டயும் இருக்கும். பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் கிட்டயும் இருக்கும். அட்டெண்டர்ஸ் கூட கொஞ்சம் கோஆப்பரேட்டிவா இருப்பாங்க. ஆனா பேஷண்ட் அதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாரு.